ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி தக்காளியை வச்சு ஈஸியான டேஸ்டான தக்காளி ஊறுகாய் தான். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ அளவுக்கு தக்காளியை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளியை 2ஆக கட் பண்ணி அது சென்டரில் இருக்கிற கண்ணு பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. பெரிய பெரிய பீசஸாக தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளியை 15 நிமிஷத்துக்கு 1/2 கப் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சு அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எல்லாம் வத்துனதும் அதில் கரைச்சி வச்ச புளியை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாம் வற்றி தக்காளி இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து லோ ஃப்ளேமில் அதை நல்லா வறுத்து பொரியும் போது பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 3 காஞ்ச மிளகா, 3 கொத்து கருவேப்பிலை, 20 பல் அளவுக்கு பூண்டு, இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்து அரைச்ச பொடியையும் சேர்த்து மசாலா நல்லா பொரிஞ்சதும் அதில் குக் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லத்தை இடித்து சேர்த்துக்கோங்க. பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வளவலன்னு இருக்கிற கன்சிஸ்டன்சி வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டான தக்காளி ஊறுகாய் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.